குலதெய்வ சக்தியை வீட்டிற்குள் அழைத்து வீட்டில் சுபிட்சமும் செல்வ வளமும் பெறும் எளிய வழிமுறை. உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வசிக்கும் வீட்டிற்குள் அழைக்க எளிய வழி உண்டு. மஞ்சள், மண், சந்தனம், குங்குமம், விபூதி, சாம்பிராணி, அடுப்புக்கறி இவை அனைத்தையும் சிறிதளவு எடுத்து ஒரு சிகப்பு துணியில் வைத்து முடிச்சு போட்டு வீட்டின் வாசற்படி உட்புறம் நிலைப்படியின் மையத்திற்கு மேல் சுவரில் ஆணி அடித்து அதில் முடிந்து வைத்த துணியை ஆணியில் மாட்டி பத்தி சூடம் காண்பித்து வந்தால் ஒரு வாரத்தில் நம்முடைய குலதெய்வம் வீட்டிற்குள் வரும். வெட்டிவேர் சிறிதளவு, பச்சை கற்பூரம் சிறிதளவு, ஏலக்காய் சிறிதளவு, பன்னீர் இவை அனைத்தையும் ஒரு கலச சம்பில் போட்டு பன்னீர் எந்த அளவோ அதே அளவு தண்ணீர் ஊற்றி கலச சம்பை சுற்றி நூல் சுட்ட தெரிந்தவர்கள் சுற்றலாம். நூல் சுட்ட தெரியாதவர்கள் பட்டு துணியை சுற்றிவிடலாம். பூஜை அறையில் ஒரு பலகையை வைத்து அதில் வாழை இலை வைத்து அதில் பச்சரிசி பரப்பி அதன் மேல் கலச சம்பை வைத்து அதன் மேல் வாழைப்பூவை வைத்து வாழைப்பூவுக்கும் கலசத்திற்கும் இடையில் மாவிலை அல்லது வெற்றிலை சுற்றி வைத்து அதன் மேல் வாழைப்பூவை வைக்கவும். வில்வ இலை அல்லது ஊமத்தம்பூ அர்ச்சனை செய்யவும். வாழைப்பூ 3 நாட்கள் வரை தாங்கும். பூஜை 3 நாட்களே போதும். மேலும் தொடர்ந்து செய்ய விரும்புவார்கள் வாழைப்பூவை மட்டும் மாற்றினால் போதுமானது. பூஜை முடிந்ததும் பச்சரிசியை சமையல் செய்தும் வாழைப்பூவை வடை செய்தும் அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம். கலசத்தில் உள்ளவற்றை வீட்டில் தெளித்து விட்டும் குளிக்கும் தண்ணீரில் விட்டு குளித்தும் விட வேண்டும். பூஜைக்குரிய மந்திரம்: ஓம் பவாய நம, ஓம் சர்வாய நம, ஓம் ருத்ராய நம, ஓம் பசுபதே நம, ஓம் உக்ராய நம, ஓம் மகாதேவாய நம, ஓம் பீமாய நம, ஓம் ஈசாய நம. தினமும் 11 தடவை காலையும் மாலையும் கூறி பூஜை செய்து வந்தால் நாம் எண்ணியதை நம் குலதெய்வம் தருவார்கள்.